பாவா டம்மி, பாவா டம்மிங்க இருந்தாலே. அவரை போய் பெரியாருங்கிறீங்களே, டம்மியாரு. இவர் ஒரு பெண்களுக்காக இவர் போராடினாரா? பெண் அடிமைத்தனத்தை இவர் எதிர்த்தாரா? என் பாட்டன் சொல்றான் பாருங்க, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெற்று எதுக்கும் பயப்படாது, நீ வாட்டுக்கு போ, நிமிர்ந்து நடனா என் பாட்டன் பாரதி. இவர் என்ன சொல்றாரு? ஈர வெங்காயம் ஈவேரா, பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள், ஆணுடையை போடுங்க, ஆம்பளை பேரவை, ஆம்பளையாவே வளரு. பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன். அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும்? பைத்தியமா நான்? கருப்பையை அறுத்து வீசி, கருப்பையை அறுத்து வீசு. ஏன் கருப்பையை அறுத்து வீசணும்? இவர் அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா? லெஸ்பியன், எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா. இவ்வளவு பெண்ணியம் பேசின என் பாட்டம் பாரதியே செல்லம்மாளுக்கு புடவை கட்டி தாங்க அக்ரஹாரத்தில் கூட்டிட்டு போனா, பஞ்சாட்சரம் கட்டி கூட்டிட்டு போகல. நீ யாரு பேண்ட் சட்டை போட சொல்றதுக்கு? என்ன மண்ணை பத்தி எனக்கு உனக்கு என்ன தெரியும்? என் மண்ணை பத்தி. இது யாருடைய மண்? இது வேலுநாச்சியின் மண். இங்க பிறந்த பெண்கள் எல்லாருமே வீரமங்கைகள்யா. என் மண்ணில் வந்து எனக்கு நீ பெண்ணடிமையை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலுநாச்சி வேலுநாச்சின்னு எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள்ல, அவள் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் செஞ்சா. அவ காலத்துல பெண்ணடிமையை யாரையா உடைச்சது? யாரையா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது? இந்த ஈர வெங்காயம் ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளே வென்றுவான்னு வேலுநாச்சியாரை அனுப்பி வைத்தாரா? என் பாட்டி சேர்த்து 100 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இந்த ஆள் பிறக்கிறாரு. வேலுநாச்சி மண். என் மண்ணை பத்தி பாரதி பாடுறான் பாருங்க, மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் என் மனையாளும் தெய்வம் என்றோ மதிகட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் இல்லை என்றால் பின்பு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லைன்ட்டான். முடிஞ்சு. பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்னையா பிரயோஜனம்ட்டான். இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம்னா நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பார்ப்பான். அவன் சனாதனி. இந்த சனியை முடிச்ச ஈவேரா என்ன சொல்லுது தெரியுமா? தான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க? அது மட்டும் இல்ல, நாகம்மை இறக்கும் போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு, எழுதுறாரு. எழுதும் போது என்ன சொல்றாரு? நான் பெண் விடுதலையை பத்தி, பெண் சுதந்திரத்தை பத்தி பிரத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன். ஆனா நான் நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல. நாகம்மை இறந்துட்டா, நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ற. பெண் விடுதலை பிரத்தையருக்கு அகத்துல கிடையாது, வீட்டுக்குள்ள கிடையாது, நாகம்மை கிடையாது. இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிற்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். அதான் சொல்றேன், அடுத்த முன்னாடி தலையோட கருப்பப்பையை அறுத்து எறி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா ஆமா, எதுக்கு சனியே? அந்த அம்மா அப்பவே அறுத்து போட்டிருந்துச்சுன்னா இல்லைங்க. ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு, மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி, இளவநிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கற்பப்பை யாரு தெரியணுமா? அறிவில் சிறந்த கருத்து. என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா? வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம்னா பாரதி. வந்தே மாதரம் சொல்லுவோம், என் மாநில தாயை வணங்குவோம்னா. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ்தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ்தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ் தாயை வாழ்த்தாம மணியம்மையா வாழ்த்த முடியும்? என்ன யாரையா வாழ்த்துறது? என் தாயை தான் நான் வாழ்த்துவேன். உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுங்க. உலகத்தமிழ் மாநாடு ஒரு முட்டாள்தனமானது, அது ஒரு தேவையில்லாதது.
உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகாமகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா. இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பெரியார்னு என் வாயால சொல்லணுமா? யார் இவர்? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சினா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது, இங்கிலீஷ் படி, தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க. அண்ணே அம்மா தாயன்னு கேட்டாப்பெல்லாம் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னப்ப, டாடி மம்மின்னு கூப்பிடு உனக்கு காசு கொடுப்பாங்கன்னாரு. மறுநாள் செந்தில் உடையார் அண்ணே அடிச்சுட்டாங்கண்ணே, இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்தேன் அடிச்சுட்டாங்கண்ணே. நீ என்ன சொன்ன ஒருக்கா சொல்லு? மம்மி வாடின்னு மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி என் இங்கிலீஷில் பேசினா பிச்சை கூட கிடைக்காது இந்த உலகத்தில். இவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா 7 மொழிகள் பேசுவேன், 5 மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க. என்னுடைய சொந்த விருப்பத்தில் நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் 10 மொழி கூட கற்றுக்குவேன். என் மொழியை மலம்னு சொன்னீங்கன்னா உன்னை செருப்பை கலட்டி அடிப்பேன். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இவர் எம்ஆர் ராதா மாதிரி நினச்சிக்கிட்டார் மனசில். ஏய் மோகன் சொல்லாதே சார்ன்னு சொல்லு. மோகன் உனக்கு கல்யாணம் பண்ணணும்ப்பா, பொண்ணு பார்த்துருக்கேன். நான் ஃப்ரான்ஸில் கிளப் கேர்ள் பார்த்து வச்சுருக்கேன், நான் அதை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். நீ சும்மா இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு இங்கே வந்து நிற்காதே தூணிக்கிட்ட பிச்சைக்காரி மாதிரி. உள்ள வர அதை வெளியே போ. எம்ஆர் ராதான் நினச்சிக்கிட்டு அந்த பைத்தியக்காரன் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு போயிருக்கான். என்ன ஜாதியை ஒழிச்சார்? ஜாதியை ஒழிச்சிட்டார். சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசினார் ஈவேரா. என்னத்தை பேசினார்? என்ன பேசினார்? என் பாட்டன் வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க. பாரதி வீட்டில் எழுதிட்டான் பாட்டை. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கோர் நிறமாகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருஞ்சாந்து நிறத்தொரு குட்டி, பாம்பு நிறத்தொரு குட்டி, வெள்ளை பாலி நிறத்தொரு குட்டி. அதோட நிறுத்தல. அடுத்த ஸ்டெப்பு, எந்த நிறம் என்றாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோன்ட்டான். அவ்வளவுதான். நீ பாரதி என்ன சொல்ற? பாரதி ஒரு தேசிய கவி. அவன் நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் போயிட்டான். அவன் சர்வதேச கவி. அவன் எங்க போய் நிக்கிறான் பாருங்க. ரேசிசம், இனவெறி, நிறவெறியில போய் ஆப்பிரிக்கால போய் நிக்கிறான். இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் நீ சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறான். நீ ஜாதி என்ன ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண? ஜாதி மதங்களை பாரோம்ங்கிறான் பாரதி. ஜாதி மதங்களை பாரோம், வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். வேதியன் பாப்பானும் ஒன்று, வேற ஆளும் ஒன்று. நான் இங்கே ஜாதியே இல்லை, நீ நானும் ஒன்றுன்னு சொல்லி முடிச்சிட்டான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். ஆனால் இந்த ஈவேரா ஜாதியை ஒழிக்கிறேன் நம்ம காதில் பூசுத்துன இந்த ஈவேரா என்ன தெரியுமா சொல்கிறாரு? காந்தியடிகள் அரிஜினர்கள் கோயில் பிரவேசம் பற்றி பேசும்போது, சூத்திரன் ஒரு கோயிலில் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு ஈர வெங்காயத்துக்கு. அது எப்படி சொல்லலாம்? பறையனும் சூத்திரனும் ஒன்னா? பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில. பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா? சேர்த்தா தான் என்ன செத்துருவியா? சூத்திரனோட சேர்க்கப்படாது. சரி, சூத்திரன்னா யார்? அதுக்கு அவர் சொல்ற வரையறைய பாருங்க. இஸ்லாமியர் அல்லாதோர், நான் இல்லப்பா, இஸ்லாமியர் அல்லாதோர், கிறிஸ்துவர் அல்லாதோர், அப்பா ஹிம்லர் அண்ணன் இல்லை, ஆதி திராவிடர் அல்லாத, நம்ம எல்லாருமே ஆதி திராவிடர் தான், ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடர். ஆதி திராவிடன் இல்லாம மீதி திராவிடன்னா யாரு? இவங்க ஆளுதான். எக்கட போந்தி, ஏமி காவாலி, ஏன் செப்பஸ்தாரோ, ஜிடி ஃப்ளைஓவருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, இவங்க தான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடம் தான் திராவிட கழகம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க தான் சூத்திரர்களாம். இன்னொன்னு சொல்றாரு, சாயிபுங்கெல்லாம் படிச்சு அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டாக்க, அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படிச்சு அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க, சூத்திரன் நிலையை நீ யோசிச்சு பார்த்தியா? உன் நிலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறார். அந்த சூத்திரன் தான் நான் சொன்ன இப்ப ஆள். சூத்திரத்துக்கான வரையறை தான் இவர் கொடுப்பது. இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? என் பாட்டம் பாடினா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடினால பாப்பா பாப்பான் பாப்பான் பாப்பான்ட்டாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவன் பாப்பான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல கடலும் மலைகளும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு எல்லாம் முடிஞ்சு ஒரே பாயிண்ட் முடிஞ்சு. எல்லாரும் நாங்க தான்டா, எங்களுக்குள்ள சாதி மத வேறுபாடு இல்லை பாகுபாடு இல்லைன்னு சொன்னவன்.
ஆனால் இந்த ஈர வெங்காயம் ஈவேரா கருப்பாக இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் பெருந்தலைவர் காமராசரை என்னென்ன சொன்னார். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி, இந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? முன்னாடியெல்லாம் எரும மாட்டு தோலை தான் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் எரும மாடே போகுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இது உண்மையா பொய்யா? கருணாநிதி காமராசர் அவர்கள் வைச்ச அந்த கூட்டணியை விமர்சிக்கிறதுக்காக மட்ட குதிரையும் எரும மாடையும் ஒரே வண்டியில பூட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னார். இவர் ஜாதியை ஒழிக்க, தீண்டாமையை ஒழிக்க போராடினாரா? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. இவர் பண்ணது பூரா இவர் குடும்பத்துக்காக 125 கோடி அந்த காலத்தில் சேர்த்து வச்சாரு. அது இப்போ பல கோடியா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் திங்கிறாங்கிற மாதிரி நாரவாயம் சம்பாரிச்சு அதை விட ரொம்ப நாரண வாயம் தின்னுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். மது ஒழிப்பை பற்றி இந்த ஈவேராவுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு, அவர் தேசத்தந்தையோடு இருக்கிற வரைக்கும் மது ஒழிப்பு. மது எந்த வகையில் இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் நான் அதை ஒழிச்சிருவேன்னு தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியக்காரங்க இருந்தாலே பைத்தியம். தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியம். தனி திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம், மது ஒழிப்பே ஆகாது, மதுவை கலவியோட சேர்த்து பேசினாருங்க. கலவியை எப்படி நீ கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்தன் மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலே. அப்போ முன்னாடி வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ வேணும்னு ஒரு நிலைப்பாட்டை மாற்றினா ஆண்டுக்கு வரும் 20 கோடி ரூபாய் வருவாயை ஒரு அரசு இழப்பதா என்று கேள்வி கேட்ட இந்த ஈர வெங்காயம் ஈவேரா எந்த போதைக்கு அடிமையானவர்? அவருக்கு பிடிச்ச போதை என்ன? ஏதோ ஒன்று பிடிக்க போய் தானே அது வேணும்னு கேட்குறாரு. ஐ திங்க் ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் பாப்லோ எஸ்கோபார் டீம். Yo soy Pablo Emir Escobar Gaviria. Yo soy Pablo Emir Escobar Gaviria. Plata o pomo. Plata o pomo. இன்னைக்கு சொல்றானுங்க தீக்காக்காரங்க பூரா பாரதி கஞ்சா குடிச்சாரு, பாரதி சரக்கு அடிச்சாருங்கிறாங்க. இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அண்ணாதுரை எப்படி என்ன அடிச்சாருன்னு சொன்னாங்களா? அண்ணாதுரை எப்படி இறந்தாருன்னு சொன்னாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். பாரதி கஞ்சா அடிச்சாரு, அண்ணாதுரை எப்படி செத்தாப்ல? அண்ணாதுரைக்கு ஓரல் கேன்சர். எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி நெஞ்சில் அடிச்சதுனால செத்தாப்ல கேள்விப்பட்டேன். அண்ணாதுரை அவர்களுக்கு ஓரல் கேன்சர் எப்படி வந்துச்சு? நம்ம சினிமா படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன காணொளி போடுவாங்க. போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும். அந்த காட்சிக்கு சரியான ஆள் யார் தெரியுமா? ஐயா அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் தான் வாழ்நாள் முழுக்க புயலை பயன்படுத்தினார். போதை பொருள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசுமே அண்ணாதுரை அவர்களை ஒரு விளம்பர மாடலாக கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு தெரியுதுல, அவர் பாவம் கஷ்டப்பட்டு 1949 கட்சி ஆரம்பிச்சாரு, 59 வயசுல இறந்துட்டாப்ல. அதெல்லாம் சொல்லணும். மகாகவி கஞ்சா குடிச்சாருன்னு சொல்றீங்களே, மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல, ஆனா உங்க அண்ணாதுரை எதை சாப்பிட்டதுனால இறந்தாரு அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா? அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பல பாப்லோ எஸ்கோபர்கள் இருக்கிறார்கள், அப்படித்தானே? பாரதியார் மரணிக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல வெறும் 14 பேர் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் 14 பேர் இருக்கிறாங்க, ஏன் மற்றவங்க எல்லாம் வரல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, வெள்ளைக்காரங்க ரொம்ப அடக்குமுறைங்க, அதனால் அடக்கி வச்சுட்டாங்க. வெள்ளைக்காரங்க அடக்கி வச்சதுனால யாரும் போய் அவரை அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொள்ள முடியல. போய் வெள்ளைக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா? அவன் பிரிட்டிஷ் வழக்கப்படி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போணுச்சுன்னா அவன் தொப்பியை கலட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு நின்று சல்யூட் அடிப்பான். அது அவனுடைய பிரிட்டிஷ் வழக்கம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. நான் இன்னொரு சொல்கிறேன், எங்களின் பெரியார் ஐயா வாவு சிதம்பரனார், வந்த புலவர்க்கெல்லாம் மாறியன பல்பொருள் தந்த வாவுசி தாழ்ந்தின்று சந்தமிழா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெங்கும் ஓடுகிறான், நான் சொல்லும் தோளும் நலிந்து. அந்த வாவுசி, அந்த சிதம்பரனார் அவர்தான் எங்களின் பெரியார். எங்களுக்கு அவர்தான் பெரியார். எங்க பெரியாருங்க வெளியில வராரு, சிறையிலிருந்து கல்லோடைச்சு செக்கெழுத்து வெளியே வாராரு. ஒருத்தர் இல்லை அவரை வரவேற்கிறதுக்கு, ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் இருந்தாரு, பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருந்தாரு. யார் அவரு? சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன். நீ சுப்பிரமணிய சிவாவை பார்ப்பனா பாப்பியா, இல்லை என் தாத்தனை பார்க்க வந்தவனா பாப்பியாடா? யாரா பாப்ப?
அன்னைக்கு வந்தவர் நின்னவர் சுப்பிரமணிய சிவா, அவரை போய் என் பாட்டன் கட்டி பிடிக்கிறாரு. பிடிக்காதீங்க பிள்ளை வாழ், எனக்கு தொழுநோய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நோய் எனக்கு பரவட்டும் சொன்னா என் பாட்டன். அன்னைக்கு பார்ப்பனன், அவர் ஒரு பார்ப்பனன், அவர் ஒரு பாப்பான், நாம அவன்கிட்ட பேசக்கூடாது, நாம அவன்கிட்ட சேரக்கூடாதுன்னு என் தாத்தா நினைச்சிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்குமா? அன்னைக்கு ஏன் வஉசியை பார்க்கறதுக்கு யாரும் வரலையோ அதே காரணம்தான் பாரதியின் இறுதி ஊர்வலத்தில் வெறும் 14 பேர் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு காரணம். இதுக்கு என்ன காரணமோ அதுக்கும் காரணம். அப்ப சொந்த சமூகத்தாலேயே, சொந்த சாதியாலேயே, சொந்த மக்களாலேயே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்களை பத்தி நீங்க பேசாதீங்க, இவன் சனாதனியா இல்லையாங்கிறத நாங்க பேசிக்கிறோம். மீதிய இது பார்ட் 2ன்னாங்க அண்ணன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்ட் 1. பார்ட் 2 விரைவில் நடக்கும். நேரம் பற்றாக்குறை. குறவலையை கடிச்சு துப்பி வேண்டாங்க. காலையிலேயே 3 நிமிஷத்துக்கு மேல பேசுறீங்கன்னா குறவலையை கடிச்சிட வேண்டாங்க. இப்போ எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல. நன்றி. நாம் தமிழர். மிக்க நன்றி தங்கை தாரிகா அவர்களுக்கு.